பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சூத்திரங்களும் ஏறெடுக்கிறேன். இந்த 3 நாளாக உங்களுக்கு சரியாக செய்திகள் அனுப்பவும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு நிகழ்ச்சி, மாசமான ஏழை எளியரை சந்திக்கப்பட்டு அவங்களுக்கு அரிசி கொடுப்பதும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிவிப்பதில்லை. எல்லாருக்கும் ஏன் அனுப்புவதில்லைன்னா, அவங்க என்ன ஆலயத்துக்கு செய்ய போகிறன்றதை பற்றி யோசிப்பது கிடையாது. எப்படி இவர் செய்கிறாரு, எப்படி வருது பணம் என்றது யோசிக்கிறாங்க. நீங்களும் கடவுளத்தில் வாங்க, கேளுங்கள், அப்போதும் உங்களுக்கு கொடுக்கப்படும். தனக்கில்ல, தேசத்துக்காக கேட்டால் கொடுப்பார். தேசத்து மக்களுக்காக கண்டிப்பாக செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஏழை எளியரை பார்த்து சொன்னார். யார் மூலியமாக ஏதாவது ஒரு உதவிகளை செய்வார். இதுதான் நீதிமொழி புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17 சொல்லுவார், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். வேதங்களில் ரொம்ப திட்டமாக அழகாக சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அது அறிந்தவர்கள் தேசத்தை கொடுத்து மன்றாட மாட்டாங்க. தேசத்தை கொடுத்து கடவுள் நமக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்திருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாடு தேசம், தமிழ்நாட்டில் பல காரியத்தை கொடுத்து ரொம்ப, அதாவது குறைந்து ஒரு 1.5 மாத காலங்களில் ஒருவர் மற்றவர்களை பேசுகிற வார்த்தைகளே அவதூறான வார்த்தைகள். அதுக்கு மதிப்பும் கிடையாது, முதன்மையே எதுவும் கிடையாது. ரொம்ப அவங்கள வயசுக்கு ஏற்றபடி கூட பேசலை. ஒரு சிலர் கேட்டும் கேட்காதை போல் இருக்கிறாங்க. ஏன்னு அது அவங்களுக்கு தெரியாது. பேசுகிறவங்களுக்கு ஈஸி, கேட்குறவங்களுக்கு அது எப்படி ஈஸியாக விட்டுட்டு போகிறாங்கன்னா, ஒரு செடியில் விதைக்கும்படியாக அறுவடை பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அதுதான் இஸ்ரவேலுக்கு நான் உன்னை காவல்காரனாக வைத்திருக்கிறேன். ஒரு தேசத்துக்கு ஒருவர் எழுப்புறாருனால் அந்த காவல்காரன் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அத்தனையும் முன்னிருந்து பார்த்து கொண்டிருப்பான். ஒரு தேசத்தை காவல் பார்க்க வைக்கிறான்னு சொன்னால் அதுக்கு எந்த இடர்கள் வராதபடி கவனித்து கொண்டே இருப்பான் அந்த தேசத்தின் காவல்காரன். அப்போ தேசத்தில் தேவன் உங்களை அழைக்கப்பட்டிருந்தால், ஒரு வசனம் மட்டும் படிக்கிறேன் பாருங்க. ஏன்னா அப்போ அழைத்தால் தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அழகாக இருக்க. அந்த ஜனம் எல்லா ஜாதிகளுக்கும் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஒழியத்தை வெளிப்படுத்த போகிறார். பூமியின் எல்லைகள் எல்லாம் உள்ளவர்களெல்லாம் தமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஒன்று தம்முடைய வெளிப்படுத்த போகிறார். நம்ம காரியத்தை கொடுத்து, அநேக காரியத்தை கொடுத்து தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற விதமே ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு அது தெரியாதுங்க, எப்படி வெளிப்படுத்துவார் ஆண்டவர். இந்த வேதத்தை படித்து கொண்டிருந்தால் தேசத்தில் என்ன நடக்குன்றத முன்னாடி அறிவித்து கொண்டே இருப்பார். நான் வேதமும் படிக்க மாட்டேன், நான் ஜெபமும் பண்ண மாட்டேன், ஆனால் நான் பார்த்தீங்கன்னா என் விண்ணப்பங்கள்லாம் நான் சொன்னால் அவர் கேட்பார். எப்படி கேட்பார்? மனிதனுடைய வார்த்தைகளே காதால் கேட்டு நாவால் சொல்லி கொண்டிருக்கிறீங்க சில விஷயங்களில். ஆனால் சத்திய வசனத்தை காதில் கேட்குறது, அதுதான் மார்க் 4:9 சொல்லுவார், காது உள்ளவன் கேட்க கடுவான். ஏசாயா புத்தகம் 43 காது இருந்தும் குருடாக இருக்கிறன்னு சொல்லுவார் இல்லையா? 8. அப்போது கண் இருந்தால் என்ன பண்ணுற, நீ குருடாக இருக்க, காது இருந்தும் செவடராக இருக்கிற. அப்போ அப்படிப்பட்டவங்களை என்னோட கொண்டு வானாங்க. எத்தனை பேர் சத்தியத்தை கேட்டு வலிக்கு போகிறவங்களும் தேவன் அழைத்து கொண்டு வருவார். அப்போ தேசத்தில் நடக்கிற காரியத்தை கொடுத்து வேதத்தின் மூலியமாக நீ மன்றாடி ஜெபித்தால் கர்த்தர் வெளிப்பாடு இப்படி கொடுப்பார். ஒரு சில வெளிப்பாடுகள்லாம் கொடுக்கும் போதே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். அப்போ அந்த வெளிப்பாடு எப்படி கொடுக்குறாருன்னு சொன்னால், தேசத்தில் என்ன நடக்க போகுதுன்றதுக்கு முன்னாடி ஒரு மனிதனுடைய சூழ்நிலை, சில ராஜாக்கள் எழும்பி இருக்கும்போது அவர் சுற்றி நடக்கிற தவறுகள் ராஜாக்களுக்கு தெரியாத போயிடும் இல்லையா? எஸ்தர் புத்தகத்தெல்லாம் முழுமையாக படிச்சிங்கன்னா, இந்த வேத புத்தகத்தை படித்து பார்த்தா தேசத்தில் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கப்படும். 127 நாட்டுக்கு சொந்தக்காரவர் தேசத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இன்றைக்கி நிறைய காரியத்தை ஒரு சிலர் சொல்லும் போது நம்ம யோசிப்போம், இருக்குமா, இது இருந்ததா, அது உண்மைதானே நினைப்போம். அதான் உண்மை. எஸ்தர் புத்தகத்தை 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். எஸ்தர் தன்னை பராமரித்த விதங்கள், 4ஆம் அதிகாரம் 16 உபவாசம் போட்ட பிற்பாடு தன் கணவராகிய அந்த ராஜாவிடத்தில் பகிர்ந்து கொண்டு தேசத்தில் பாதி கட்டால் தருவன்னு சொன்னது பிறப்பு அந்த இரவு உறக்கம் இல்லாமல் சட்ட புத்தகத்தை எடுத்து படிக்கிறாங்க. இந்த சட்ட புத்தகம் கூட நீ எடுத்து படித்து பாருங்கள், வாழ்க்கையில் எல்லா நன்மையும் தேவன் வெளிப்படுத்துவார். அப்போது அந்த ராஜாவுக்கு தேசத்தில் எந்த வினாடியிலேருந்து என்னெல்லாம் நடந்தது, யார் இந்த தவறுக்கு உள்பட்டவன் என்று தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவன் ஏற்படுத்துவார். அப்போ அந்த ராஜாவுக்கு என்ன தெரியும்? ராஜாவாக இருக்க தெரியும், 127 நாட்டுக்கு ராஜாவாக இருக்க தெரியுதே தவிர அந்த தேசத்தை தனக்கு விரோதமாக எழும்புறதே தெரியாது. நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி தமிழ்நாட்டில்
ஒரு ராஜா எழும்புறாருன்னு சொன்னால் அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியாதுங்க. அவருக்கு கீழே வந்து சிலது மறைக்கப்பட்டதாக மாறிடும். அப்போ குற்றவாளியாக தீர்க்கிறவர் பார்த்தோன்னா எதுக்குமே சம்மந்தம் இல்லாத குற்றப்படுத்துவார். ஒரு செய்தியை கேட்டு சொல்லுவார். இல்லை அவருக்கு நடக்க வேண்டிய காரியத்தை சில விஷயத்தில் தடைப்பட்டால், ஆமாம் இவர் இப்படி தான், இவரை கொடுத்தா இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாரே தவிர அவரால் நிறுத்தி சொல்லணும். அதுக்கு தான் இந்த வசனத்தில் அழகாக ஏசாயா 52ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வார்த்தை. எல்லா ஜாதியின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பொழியத்தை வெளிப்படுத்துவார். நல்லா பாருங்க, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பொய்யத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளெல்லாம் உள்ளவர்களையும் தமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். இன்னைக்கு நிறைய விஷயத்தை பார்க்குறோம். தேசத்தை கொடுத்து இங்கே பார்க்குறது முதல்ல படிக்கிற விஷயமே நல்லா இருக்கும். எல்லா ஜாதிகள்ன்ட்டு ரெண்டாவது பூமியின் எல்லைகளில் உள்ளவர்களையும் தமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். இந்த பூமியில் வாழ்கிற ஜனங்க பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்துக்கு இல்லை மறு தேசத்துக்கு ஏதாவது நடக்கும் போது அந்த தேசத்துலேருந்து எடுக்கிற முறையான வார்த்தைகள் இருக்குமான்னு கேட்டால் இது யோவானில் இருக்கும். நல்லா இருக்கும். அந்த வசனத்துக்காக தான் எடுத்த செய்தியை நான் கழிச்சிட்டேன். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்ட்டேன். அப்படி கிடையாது. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் யோவான் புத்தகத்தில் படிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சகோதரி குற்றப்படுத்தும்படியாக அந்த சகோதரியின் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குற்றப்படுத்தும்படி ஒரு எழுப்புதல் உண்டாகுது. அங்கே பெருங்கூட்டம் எழுப்புதல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எழுப்புதல் கும்பல் சேராதுங்க. குற்றப்படுத்த ஒரு பெரிய கும்பல் சேரும். நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா தேசத்தில் நடக்கிற காரியம்லாம் பார்த்தீங்கன்னா குற்றப்படுத்த பலர் வருமானமாக கூடுவாங்க. ஒருவரை குற்றப்படுத்த என்னென்ன காரியமோ அதுக்கு எல்லாம் செட் ஆவாங்க, எல்லாம் இணைக்கப்படுவாங்க. அது ஒரு படமாக வீடியோ எடுத்து கூட அநேக காட்டுவாங்க. ஆனால் அவங்க எதுக்கு வராங்கன்னா குற்றப்படுத்துக்கு வருமானமாக கூடும்போது அங்கே ஆண்டவர் அழகாக சொல்வார். யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பற்றி பார்த்தீங்கன்னா, உங்களில் பரிசுத்தமானவர்கள் இருந்தால் இவரை முதலாக கல்லேறி என்று சொல்லி ஒரு சகோதரியை தன் மன்றாடி கொண்டிருக்கிற சகோதரிக்கு விரோதமாக கூட்டம் கூடி இயேசு என்ன வெளிப்படுத்த போறார் என்று சொல்லி காத்திருந்தவருக்கு இயேசு சொல்ல ஒரு வார்த்தை இந்த உலக மக்களுக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. உங்கள் பரிசுத்தமானவர்களாக இருந்தால் என்ன பண்ணுங்க, மற்றவங்களை குற்றப்படுத்துங்க. உலகம் முழுவதும் தேவனுடைய கரத்தில் இருக்குது. அப்போ அங்கே எஸ்தர் புத்தகத்தை படிக்கும் போது கூட தேசத்தில் நடக்காதுன்னு போது இந்த புத்தகத்தை படிச்சு தான் அதுதான் அநேகர் சொல்கிறேன். இந்த சத்தியத்தை நீ அறிந்தால் தான் சத்தியம் ஒன்று விடுதலையாக்கும். இதோட ராஜ்யத்தை அதை நீதியை தேடுங்க, அதுக்கப்புறம் இவைகளுக்கு கொடுக்கப்படும் என்று மத்திய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் எதுக்கு சொல்லிக்கொண்டே வந்தேன் என்று சொன்னால், இந்த புத்தகத்தை நீ படித்தால் தான் வெற்றியை காண முடியும். இந்த புத்தகத்தை படித்தால் தான் உலகத்தை காண முடியும். உலகத்தின் மக்களை கொடுத்து நமக்கு என்ன தெரியுமான்னு கேட்டால், குற்றப்படுத்த ஒரு கூட்டம் சேருது இல்லையா? நீ யோவான் புத்தகத்தை 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் படிச்சு பார். 11ஆம் வசனம் வரைக்கும் அந்த டிராபிக்கு இனியும் பாவம் செய்யாது என்று சொல்லி அனுப்புவார் ஆண்டவர். அப்போ அவங்க அந்த சகோதரி குற்றப்படுத்த வந்தவங்க கிடையாதுங்க. ஆண்டவர் வாயிலேருந்து நியாயத்தீர்ப்பு மோசை காலத்தை போல இருக்குமா, இவர் காலத்தில் என்ன இருக்குன்னு சோதிக்க வந்தவர்களுக்கு அவர் கொடுத்து நாவலில் என்ன வார்த்தும் போது அவர் கேட்ட கேள்விக்கு ஒருவரும் பதில் சொல்ல முடியல. இன்றைக்கி எத்தனை பேர் ஒருத்தரை பற்றி எல்லாரும் ஒரு மனமாக கூடி குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அவங்கள பரிசுத்தமானவர்கள் யாருன்னா இருக்கிறாங்களான்னு கேட்டால் ஒருவரும் சொல்ல முடியாது. இவங்க குற்றப்படுத்தி அடுத்த ஒரு கூட்டத்தில் ஒரு மீட்டிங்கில் இன்னொருத்தருக்கு திட்டின்னு இருப்பார். அப்படி மாறிக்கொண்டே இருக்குமே தவிர ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு இல்லையா? தூரத்தின் நினைவுகள் அறிந்த தேவன் அல்ல. சங்கீதம் 139:2 தூரத்தின் நினைவுகள் அறிந்த தேவன். நம்ம தேசத்தை கொடுத்து ஒரு மன்றாடு இருக்குதுங்க, அதுக்காக ஜெபிக்கணும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21. அப்போ தேசத்தை கொடுத்து நம்ம என்ன இருக்கணும்? மன்றாடி ஜெபிக்கணும். எஸ்ஸரை போல தன் தேசத்துக்கு வர பிரச்சனை கொடுத்து நான் ராஜாவுக்கு வர பிரச்சனைக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம நாட்டில் ஒருவர் ராஜாவாக ஏற்படுத்திட்டாங்க, இவர் தாங்க முதலமைச்சர் என்று சொன்னால் ஏற்படுத்தி அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் என்னவா இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை இந்த உலகம் காட்டுப்படி குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு பல காரியங்களை சொல்லி கொண்டு வந்தாலும் அவரை மனம் திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினா உன்னுடைய ஜபங்கள் தான். நம்ம என்ன பண்ணுறோம்? அதில் போய் சேர்ந்து கொண்டு யாரோ ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை குறை சொல்லிக்கொண்டு இல்லை ஜபித்து கொண்டு அது வெளியரங்கமாக கர்த்தர் சொன்னார் என்று சொல்லிக்கொண்டு மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொள்ளுகிறீங்க. அது கிடையாதுங்க வேதம். அதுதான் இங்கே அழகாக யோவானில் 8ஆம் அதிகாரத்தை 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 11ஆம் வசனம் படிக்க சொல்லணும். உங்களில் நல்லவர்கள் யார் என்றால் குற்ற காட்டுனா அதில் எல்லாருக்கும் ஒரு குறை சொல்ல ஒருத்தன் வெயிட்டிங்கில் இருப்பான். எனக்கு தெரியுங்களா? உனக்கு நிறைய பத்திரிக்கை பார்ப்போம். நம்ம ஒரு பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா ஆல் டோட்டலில் யாரெல்லாம் பேசினா அவங்கள பற்றி ஏதோ ஒரு காலத்தில் செய்கிற தவறுகளை வெளிப்படுத்தி காட்டி கொண்டிருப்பான்.
அப்போ இதை பார்க்கணும், இதை படித்தான்னு சொன்னால், ஓ இவரும் இப்படி தானா அப்படின்னு எழும்புமே தவிர, ஆடரை அவர் பண்ணியிருக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் வராது. அப்படி சொல்லணும்னா அவரிடத்துலேருந்து ஏதாவது இவருக்கு உதவியாக இருந்தால் அதை பேசுவார். அப்போ எதையுமே நின்று நிதானமாக பார்க்குற ஜனங்கள் கிடையாது. அதுதான் எஸ்ஐக்களில் படிக்கும் போது, எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது உனக்கு வேண்டுன்னா எடுத்துக்கொள்ளாத. 33ஆம் அதிகாரம் 7வது வசனம், இஸ்ரவேலுக்கு நான் உன்னை காவல்காரனை வைத்திருக்கின்றேன். இன்னைக்கு நாளில் 2004 என்னை அழைக்கப்படும் போது சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த தேசத்துக்கு காவல்காரனை வைத்திருக்கேன். என்னால் முடிஞ்ச கண்ணுக்கு பார்க்கறது, காதலை கேட்கறதுக்கு ஏதோ ஒரு உதவி செய்து கொண்டே கடந்து போகும். இன்னைக்கு 3 நாளாக கூட்டம் நடக்கலைன்னு சொன்னால், 3 நாளாக சரியாக செய்திகள் அனுப்பலை, வசனங்கள் அனுப்பலை, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவர் என்ன செல்லு ஃபால்ட்டானு கேட்குறவங்களும் கிடையாது. ஏன்னால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறீங்க. இப்போ நான் ஒரு காலகட்டத்தில் இந்த ஊழியக்காரர் அனுப்புவார், இல்லை ஜெபிப்பாருன்னு சொல்கிற காலம் போய், இதை பாருங்கள், என்னுடைய வாக்கு தத்துவத்தை கூட நான் பலருக்கு அனுப்பேன். ஆனால் மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தோன்னா சிலர் அவங்களுடைய போதகருடைய வாக்கு தத்துவம் வச்சுருப்பாங்க. நான் சிலர் பார்க்குறேன் இல்லையா, அவங்க டேட்டஸ்லையும் எல்லாம் டேட்டஸ் என்ன பார்க்கணும்னு ஆசைப்படும், அவங்க டேட்டஸை பார்ப்பேன் இல்லையா. சிலர் நல்லா அந்நியமாக பேசுவாங்க. அவங்க எந்த சபைக்கு போகிறாங்களோ அவங்களுடைய வாக்கு தத்துவத்தை 1ஆம் தேதி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுடைய கரெக்டாக இருக்காங்க இல்லையா. அப்போது எத்தனை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாலும் சரி, அவங்கவுங்க சில காரியங்களை வேற்றுத்தான்மையாக பார்த்துருப்பாங்க, பிரித்து பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. உங்களில் யார் பரிசுத்தமாக பிரித்தே சொல்ல ஆண்டவராங்க. எல்லாரும் நிற்கிற ஜனத்தை பார்த்து உங்களில் பரிசுத்தமான யாராக இருந்தாலும் முதல்ல கல்லெறியும் போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, விட்டு விலகி போகிறாங்க. இப்படிப்பட்ட தேசத்தில் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற பல பிரச்சனை கொடுத்து யோசித்து கொண்டிருக்கோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் சொல்லிட்டு தான் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொன்னார், ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்வார் ரட்சிப்பை பார்ப்பார்கள் என்று. தேவன் சில காரியங்களை அழகாக சொல்லுவாருங்க. அது புரியாதவங்க அநேகர் பேசி கொண்டிருப்பாங்க. நல்லா பாருங்கள், எஸ்தர் காலத்தில் என்ன நடந்ததுங்க, தேசத்து மேலே வந்த பிரச்சனையை அழகாக எஸ்தர் ராஜாத்தி எழும்பி, ஒரு பெண் எழும்பி உபவாசம் போட்டு அதை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி நிறுத்தாங்க. நீ பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வாலிப சகோதராக இருந்தாலும் சரி, அநேக ஊழியக்காராக இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணிக்கிற உங்கள் சைட்லேருந்து எஸ்தர் ராஜாத்தியை போல, இல்லை அவங்க கணவரை போல வேதத்தை படிச்சிருக்கிறியா, விசுவாசியாக இருக்கிறேங்க, நான் நிறையா ஆண்டவருக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், வேதத்தை படிச்சிருக்கிறியா, வேதத்தை படித்து வேதத்தின்படி இருக்கிறியா, சத்தியத்தின்படி நடக்கிறியான்னு கேட்டால் நிறைய குறைகள் இருக்கும். ஒருத்தரை குற்றப்படுத்த முடியல என்று சொன்னால் அவங்களை குற்றவாளியாக தீர்க்கக்கூடிய நாவுகள் அநேகம் உண்டு. அப்போ அந்த நாவுகளை செயற்பட தான் இங்கே யோவானில் படிக்கும்போது 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கும்போது 7, 8 படிக்கும்போது, உங்களில் யார் பரிசுத்தமானவர்களோ அவங்களுக்கு கல்லெறின்றாரு. உத்தரம் கிடையாதுங்க. இன்றைக்கி குற்றப்படுத்துகிற நம்மளை பார்க்குறாருல ஆண்டவர், உன் நாவே உன்னை குற்றவாளியாக தீர்க்கும். அதுதான் உபாகத்தில் நல்லாயிருக்கும். 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கப்படும் போது, உன் நாவு உன்னை குற்றவாளியாக, அது வானத்தில் இல்லை பூமியில் உன் நாவில் இருக்குதுன்றாரு. இன்றைக்கி நிறைய குற்றவாளியாக தீர்ப்பாங்க நாவிலேருந்து. ஆனால் அவங்க நாவே அவங்கள குற்றவாளியாக தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன நிமித்தமாக இல்லை. நல்லாயிருக்கும். அந்த யோவானில் படிக்கிற பாருங்கள், ரொம்ப யோபில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை படிக்கிறேன், யோபில் படிக்கிறேன், நல்லா இருக்கும் அந்த வசனம். அது ரொம்ப நாளாச்சு கர்த்தரை எடுக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறோமான்னு கேட்டால் கிடையாதுங்க. நம்ம நாவை நம்மளை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். அப்போ நானல்ல உன் நாவே உன்னை குற்றப்படுத்து என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு. இதை பாருங்க, யோபு புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நான் அல்ல உம்முடைய நாவே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறது. நான் கிடையாதுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் கிடையாது சாமி, நான் கிடையாது சகோதரனே சகோதரியே, உன் நாவே தான் உன்னை குற்றவாளியாக தீர்க்குதுன்ற. அங்கே உபாகம் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கும். அது நீ செய்கிற தவறுகள் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் அது வானத்திலையும் கிடையாது பூமியிலையும் கிடையாது, மிக அரிய உன் வாய்க்குள்ளே இருக்குதுன்றாரு. நல்லவங்களும் தீமையை எடுத்துக்கொள்ளணுங்க. ஒருவரை குற்றப்படுத்துகிறோம் இல்லை, இவர் இதை பண்ணிட்டாருங்க, இதுக்கப்புறம் இது செய்தால் நல்லா இருக்குமே. இன்னைக்கு கூட ஒரு சகோதரியிடம் நான் பேசி கொண்டிருந்தேன். ஒருவரை குற்றப்படுத்த காட்டியும் தேசத்தில் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் ஒரு வித்தியாசமாக, இன்னொரு டிவியில் ஒரு வித்தியாசமாக காட்டுவாங்க. இதுக்கு நடுவில் நிறைய ஊழியக்காரங்களாம் எழுந்துட்டாங்க. எழும்பி என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நடக்கும், நாங்கள் கூட இருக்கிறோம், நீங்கள் கூட, யாரும் கூட இல்லை, இயேசு கூட இருந்தால் தான் எல்லாம் நடக்கும். நிறைய விஷயம் சொல்லலாம். இன்றைக்கி ஊழியம் செய்கிறத விட்டு என்ன பண்ணிட்டாங்க, வேறு மாதிரி எதுவும் ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறாங்க. தேசத்து மேலே சுவிசேஷங்கிறதா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அநேக மீட்டிங் நடக்கும். யாரோ செய்த மீட்டிங்லாம் இல்லாச்சு இல்லையா, அந்த மீட்டிங்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது. செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மற்ற ஆலயத்துக்கு போகிற ஜனங்கள்லாம் அவர் செல்ஃபோனில் கொடுக்குற செய்தி நிமித்தமாக மற்றொரு சபைக்கு போகிறது நின்று போகுது.
நான் பல தடவை இந்த டிவி செல்போன் மூலிமா உங்களுக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறேன். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரன், உங்களுக்கு முன்வைத்த சபை எதுவோ நீங்கள் கடந்து பயணித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை சேமமாக கர்த்தர் மாற்றுவார். நீ சபைக்கு போகாத, உன்னை விட்டு விலைக்கு போகிற சில பிசாசுகிரி போகாது. மார்க் 1:25-26 படித்து பாருங்கள். ஆலயத்தில் உட்கார்ந்துருந்த ஒரு மேலே இருந்த பிசாசு இயேசு அவனை விட்டு போ என்றுவார். உங்களை விட்டு போகாத சில விஷயங்கள் சபைக்குள்ளே உட்காந்து சுவிசேஷம் கேட்கும் போது எதை விட்டுட்டு வெளியே வரணும் என்று வெளிப்பாடு 18:4 சொன்னார். அவைகளெல்லாம் வெட்டி வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். ஆனால் தேசத்தில் என்ன நடக்கும்? தேசத்துக்காக நீ என்ன சொல்லியிருக்கிற? தேசத்தில் நடக்கிற இன்றைக்கி இருக்க அரசாங்கம் நடத்தி கொண்டு இருக்கிற யாரா ராஜாவாக கர்த்தர் மாற்றுறாரு? யார் முதல்வராக மாற்ற போகிறாரு? அதை கூட யோசிக்காதீங்க. அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. யார் முதல்வராக வந்தாலும் ஜெபிக்கிற வேலை மருத்துவமனை இருக்கிற மருத்துவருடைய டாக்டர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த மருத்துவமனையோட இணைந்து வேலை செய்கிற அநேகர்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. அநேகர் பார்த்தீங்கன்னா கார்பரேஷனில் அங்கே இங்கே பெருக்கி சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஜெபம் பண்ணி பாருங்க. தேசத்தில் செய்கிறது மக்களுக்காக பணி செய்ய வந்த இடத்துல தவறு நடக்குதுன்றாங்க. எத்தனையோ தவறை சொல்லி சுற்றி காட்டி கொண்டிருக்கேன். அப்படிப்பட்ட தவறு நடக்காதபடி தேவரே என் தேசத்தையும் என் கிராமத்தையும் நீ பார்த்துக்கொள்ளுன்னு கேட்டனால் தேவன் இறங்கி அற்புதத்தை செய்வார். அந்த தவறுகளை நம்மளையும் சில விஷயத்தில் மாட்டிக்கொள்கிறோம், சிக்கிக்கொள்கிறோம் இல்லையா? அதனால் ஜெபம் பண்ண முடியல நம்மளால். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், நம்மளை சுற்றி நிறைய காரியம் இருக்குதுங்க. நம்ம அதை ஆராய்ந்து பார்க்காத மற்றவங்களுக்கு கொடுத்து எதையோ ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறோம். நீ கையிட்டு செய்கிற வேலை தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்லா பாருங்கள், நம்ம என்ன கையிட்டு செய்கிறோமோ. உபாகம் புத்தகத்தில் நல்லா படித்து 28 திட்டமாக தெளிவாக அழகாக 12 இருக்கும். நீ கையிட்டு செய்கிற வேலையை நான் ஆசீர்வதிப்பேன்றார். வேலை செய்ய மாட்டோமே, ஆனால் வேறு வேலை செய்கிறோம். மற்றவங்களை குற்றப்படுத்தி கொண்டு மற்றவங்க நோவடித்து கொண்டு மனிதனை கொடுத்து அநேக காரியங்களுக்கு நம்ம உதவியாக நிற்கிறோமான்னு கேட்டால் உதவியாக நிற்க உபத்திரப்படாதீங்க, உதவியை கூட செய்யாதுன்னு. ஆனாலும் நம்ம உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறோம், மற்றவங்க நோவடித்து கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் நியாயம் தீர்த்து கொண்டு இருப்பார். அநேக காரியத்தை நம்ம பார்க்கலாம். தேசமே பயப்படாதுன்னு சொன்ன தேவன் என்ன விளையாட்டாக சொல்லியிருப்பாருங்க. தேசிய 52:10 அந்த ரட்சிப்பை உன்னை பார்க்கும்படி வைக்கிறேன்னு சொன்னால் தேசத்தில் என்ன நடக்கணும்? ஒரு குற்றவாளியை தீர்க்கப்பட்ட ஒரு சகோதரிக்கு எத்தனை பேர் முன் வந்தவங்களை உங்களை யார் பரிசுத்தவான்னு என்று கேட்டார். இன்றைக்கி தேசத்தில் இருக்கிற அநேக காரியத்தை கொடுத்து பலர் ஒரு மனமாக கூடுவாங்க, ஒரு சிலர் பிரிஞ்சு போயிடுவாங்க. இவரை விட்டு இவர் பிரிந்து போனார், அவரை விட்டு அவர் பிரிந்து போனார். தேவன் அது காலத்தில் சரியாக நியாயம் தீர்ப்பார். இதுதான் பிரசங்கி புத்தகம் 11 உள்ள படம். பல காலங்களாக சிலர் உழைத்து வராங்க. அந்த மரம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாஞ்சிச்சின்னு நினைக்காதீங்க. மறுபடியும் நல்லா பாருங்கள், யோபு புத்தகத்தை கொஞ்சம் படிங்க. மறுபடியும் அந்த புத்தகத்தை அந்த மரத்து மேலாம் பண்ணுவான். அந்த மழை அந்த நீர் ஓட்டம் அது மேலே பட முளைக்க ஆரம்பிக்கும். மனிதனாக நீர் மரித்தா நீ எங்கே போகின்ற இருக்கிற காலத்தில் தேவனுக்குரியவர்களாக இருந்து ஜெபித்து பாருங்கள். தேவனுக்குரியாக இருந்து பலரை பார்த்து நன்மை செய்து பாருங்கள். இன்னி வரைக்கும் நாங்கள் நன்மை செய்து கொண்டிருக்கிறோம். பலருக்கு ஏன் அந்த செய்யலைன்னு சொல்லன்னா அதை காட்டுறதில்லைன்னு சொன்னால் இவர் எப்பவுமே எந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாரு, எப்படி இதெல்லாம் செய்கிறாரு? நான் எதுவும் செய்யலைங்க, வேலை மட்டும் செய்கிறேன். இஸ்ரவேலு காவலுக்காரன் அந்த வேலைக்காரனுக்கு தேவன் என்ன பண்ணுற? விதைப்பதனால நீர்ப்பாசம் கனி கொடுப்பார் கர்த்தர். அதுதான் நான் கொண்டு வந்து 3:7 8 சொல்லுவார், அவனுக்கு வேலைக்கு தகுந்த கூலி கொடுக்குறாரு. எனக்கு பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், மற்றவங்களை குற்றப்படுத்தாதீங்க. இருக்கிற சபைக்கு கடந்து போங்க. செல்போன் மூலியமாக டிவி மூலியமாக மற்றவங்க அனுப்புகிற பெரிய ஊழியக்காரங்க தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஊழியக்காரங்க. ஆனால் தேவனுக்கு எல்லாமே ஒரே பிள்ளைங்க தான் இல்லையா? மத்தியில் ஒரு வருஷம் உண்டு. அநேகர் அழைக்க காலையில் ஒருத்தர், மாலை ஒருத்தர், மத்தியானம் ஒருத்தர், ஆனால் கூலி ஒரே மாதிரி தான் கொடுப்பார் ஆண்டவர். அழைப்பு எப்படி இருக்கும் தெரியும். அநேக தெரிந்து கொள்ளப்பட்டவர் அதில் பிரித்து எடுக்கப்படுவார். பிரித்து எடுக்கப்பட்டவர் நீர் இருந்தால் வருங்காலத்தில் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்து மக்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்கள். குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணி பாருங்கள். நம்ம தேசத்தில் மழை வரலன்னு ஜெபம் பண்ணி பாருங்கள் இல்லையா? இங்கே அதிகமாக மழை பெஞ்சு அழிஞ்சு போகிறாங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது தாங்க உங்கள் ஜெபம் இருக்கும். ஆனால் சத்தியத்தை நீ படித்தால் சத்தியம் உனக்கு தேவன் வெளிப்படுத்துவார். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், இந்த உலகத்தை ஒத்து பார்க்காதீங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தால் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சங்கீதம் 94 34 5 படிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தாங்கள், முகங்கள் பிரகாசம் அடையும். உன் முகங்கள் பிரகாசம் அடையணுமா? உன் பிள்ளைகளுடைய முகம் பிரகாசம் அடையணுமா? உன் மனைவி பிள்ளைகளுடைய முகம் பிரகாசம் அடையணுமா? உன் சந்ததி பிரகாசம் அடையணுமா? அவரை நோக்கி பார், ஒரு மனமாக கூடி. நல்லாதான் இல்லையா? ஜோசுவா புத்தகத்தில்
இன்று நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ளன்னு ஜோசுவா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லிட்டு 24:17 சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அவர் சேவிப்போம். நான் தேசத்துக்காக வேலை செய்ய வந்தாலும் என்ன சொல்கிறாரு, நானும் என் குடும்பம் கர்த்தரையே சேவிப்போன்றார். பல பாடுகள் ஜனங்கள் நடத்தி வர இதெல்லாம் சொல்கிறார் பாருங்க ஜோசுவா 3ஆம் அதிகாரத்தில். இன்று நீங்கள் எல்லாரும் பரிசுத்தம் பண்ணீங்க, நாளைக்கு உங்கள் நடுவில் ஒரு அதிசயத்தை செய்வார். நாளை விடியப்படும் போது ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், 7 பகுதியில் வெளிச்சத்தை ஒன்று கொடுக்க போகிறார். வாழ்க்கை அதை நோக்கி பார்க்காதீங்க. உங்கள் கிராமத்தை பாருங்கள், உங்கள் பட்டணத்தை பாருங்கள், நீ தங்குற ஸ்தலத்தை பாருங்கள், உன் எல்லைகளை பாருங்கள், இந்த தமிழ்நாட்டை பாருங்கள், தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற காரியங்களை பாருங்கள். அதுக்காக நீங்கள் ஒரு வினாடி முழங்காலிட்டு, ஆண்டவரே எங்கள் தேசத்தை காத்துக்கொள்ளும், எங்கள் பட்டணத்தை காத்துக்கொள்ளும், என் கிராமத்தை பார்த்துக்கொள்ளும் இல்லையா. நீ எங்கே தங்கினா அந்த ஸ்தலத்திலேருந்து யாருக்கு நீ நானும் ஜெபம் பண்ணலாம். 23 படியாக சமயத்துக்கு மட்டும் தூரத்துக்கு தேவனை இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சராக ஏற்கனவே இருந்த முதலமைச்சராக இனி வரப்போகிற முதலமைச்சராக யாராக இருந்தாலும் அவங்கள பின்னாடி தாங்குகிற அத்தனை பேருக்காக ஜெபம் பண்ணுங்க. எந்த நாசமோ சிடலை எங்கள் தேசத்துக்குள் வரக்கூடாதபடி, தேசத்துக்குள் ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்கள். படிக்கிற பிள்ளைகள் காலை ரிசல்ட்டு நல்ல பதில், தேவன் இந்த செய்தி உங்கள்கிட்ட வரும்போது அந்த ரிசல்ட்டு பக்காவாக சந்தோஷம் உண்டாகக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் இனி வர காலத்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் கிராமத்துக்கு உங்கள் பட்டணத்துக்காக நீ எங்கே தங்கி இருக்கிற அந்த செய்தி பார்க்குற இடத்துல எங்கே இருந்தாலும் அந்த பகுதிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மற்றது அலுவலாமல் ஆசீர்வதித்து எஸ்தர் ராஜ்யத்தை என்ன கிடைச்சதோ அந்த பலன் உனக்கு தருவார். என் தேவனாய் கர்த்தருடைய நாமம் அப்படிப்பட்டதாக இருக்குது. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அலைக்கை குளிக்கு சந்தோஷப்படுவார். இந்த வாரத்தில் கடந்த ஃபஸ்ட் வீக்கில் கொடுக்கப்பட்ட அநேகர்களுக்கு நான் நிச்சயமாக கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் அரிசி குத்தாச்சு. மீண்டும் ஜெபம் பண்ணுங்க. அநேகருக்கு கொடுக்கணும், இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கணும். வாரி கொடுப்பேன் விருத்தடைவான் என்று நீதிமொழி புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனப்படி வாரி எடுத்து கொண்டே இருப்போம். கர்த்தர் பரத்திலிருந்து அனுப்பி கொண்டு இருந்தால் வாரி எடுத்து கொண்டு இருப்போம். இன்னைக்கு கூட ஒருவரிடத்து பேசியிருந்தேன். என்னுடைய சூழ்நிலை அவர்கிட்ட சொன்னேன், அவருக்கு பதிலே கொடுக்கல. அது என்னன்றது கர்த்தர் விடியப்படுமே வெளிப்படுத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஜெபம் இல்லாமா என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, என் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். உடைய நாம மகிமை சகலத்தை பொருட்படுத்தி வழிநடத்தும் பெரிய பிதா. ஆமென், ஆமென்.